திசை மாறும் வாழ்க்கை. யாரது? நம்ம ருக்குவா? ஆமாங்கய்யா, ருக்மணி ஏதானுங்கய்யோ. நல்லா இருக்கிறீங்களாங்கய்யா? ஆமா, நீங்க ஒன்றும் இந்த வெத்தலை வாக்கு போடுறதையே நிறுத்தலீங்களாங்கய்யா? உங்கையும் ஒரு நேரம் ஜோறுதிங்கிறத நிறுத்தினாலும் இந்த வெத்தலை வாக்கு போடுறதை மட்டும் நிறுத்த மாட்டாரு ருக்கு. என்னம்மா நீங்க எங்க ஐயனை சொல்லிட்டு நீங்க மட்டும் சும்மாவா உட்காந்துட்டு இருக்கிறீங்க? நீங்க எங்க ஐயனை விட 4 வெத்தலை எச்சா வச்சு மடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க எங்க ஐயனை பேசுறீங்க? அது சரிட்ட, நீ என்னைக்கு உங்க ஐயன் விட்டு கொடுத்துருக்குற? ஐயா, அந்த வெத்தலைத்த விட்டுறலாமல்லங்க ஐயா. அந்த கிரகத்துல என்னதே இருக்குதுன்னு அதை போட்டு மென்னுட்டே இருக்கிறீங்க. உங்க உடம்புக்கு தானுங்க ஐயா கேடு. ஊனி நான் இருந்து என்ன தம்சா காப்பாத்த போற? ஏதோ கடைசி காலத்துல வாய்க்கு வேணுங்கிறத திங்க முடியலனா ஏதோ இந்த வெத்தலை வாக்கினாலும் கூட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறமே. வாமா மீனாட்சி, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்களா? செல்லத்தோரை என்ன பண்றேன்? அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லுச்சு. எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. என்ன சாமி பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்க எல்லாரும் நல்லா தானுங்கய்யா இருக்கிறது. என்னங்க ஏன் பண்றது? என்ற வாழ்க்கை தான் இப்படி தேச மாறி போச்சு. நல்லவீங்கள ஆண்டவன் என்னைக்குமே சோதிப்பான் சாமி. ஆனா ஒருபோதும் கையிட மாட்டேன். நீ வாழ்க்கையில நல்லா வருவியேடு, நீ கவலைப்படாம இரு. சரிங்கய்யா. ஆமா, தென்னு பொட்டி நிறைய எனத்தீவை வாங்கிட்டு 3 பேர் மெங்கு கிளம்பிட்டீங்க. அது வாங்கம்மா, அது வந்து நான், நம்ம அம்சா, நம்ம மீனாட்சி அக்கா எல்லாரும் சேர்ந்து ஊறுகாய் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கிறேங்கம்மா. அதுக்கு தான் ஒரு அளவா 5 கிலோ நம்ம ஆரிச்சம்மனங்காட்டிலேருந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறேங்கம்மா. அடடே, அப்படியா சாமி? எனக்கு ரொம்ப சந்தோஷம். எடுங்க, நல்ல முறைக்கு வியாபாரத்தை பண்ணி 4 வனத்தை சேர்த்தி வைங்க. மீனாட்சி, உனக்கு நல்ல காலம்தான் நெடு, சந்தோஷமா இருவோம். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷங்கம்மா. பார்க்கலாங்கம்மா, ஏதோ கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாங்க. எப்படி விற்கிதுன்னு பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் பண்ணலாங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு நல்லா வருவீங்க சாமி. 3 பேரும் எப்பவும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா போது. ஆமா இருக்கு. அம்சா, மீனாட்சி 3 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்க. 3 பேரும் எப்போதும் ஒரே முடிவெடுத்து சந்தோஷமா ஒத்துமையா ஆரம்பிச்சு எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக்கு. சரிங்கய்யா. அம்மா, நம்ம நந்தினி என்ன பண்றாங்கம்மா? நல்லா இருக்கிறாளுங்களா? நல்லா தேஞ்சாமி இருக்கிறா. அவளுக்கும் காலேஜ் முடி போகுது. எங்கேயோ ஒரு பையன் இருந்தால் பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு நாங்களும் பார்த்துட்டுக்கிறோம். அட, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது ஒரு நல்ல பையன் இருந்தால் சொல்லுங்க. அம்மா, நம்ம நந்தினிக்கு அடுத்த வருஷம் இந்நேரத்துக்குள்ளே ஜாம்னு கல்யாணம் நடந்துரும் பாருங்க. நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை ஏதாவது இருந்தால் சொல்கிறேங்கம்மா. சரிங்களா? சரி சாமி, ரொம்ப சந்தோஷமான. சரிங்கம்மா, நாங்கள் போய் வேலையை பார்க்குறோங்க. நேரம் ஆகுதுங்க, போய் வேலையை ஆரம்பிக்கலாமுங்க. சரி சாமி, ஆனா போயிட்டு வாங்க. 3 பேரும் மகராசியாக இருப்பீங்க. வாங்க. சரிங்கம்மா, நாங்கள் போயிட்டு வரோங்க. ஏனுங்க, இப்போ ஏற்பட்ட பிள்ளைக்கு இப்படி மாமியாளும் நாத்தனாரும் நம்ம செல்லத்தாயாக்காளுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப வருத்தப்படுவா. வாவோ, என்ன பண்றது? என்னத்தை பேசி எனத்துக்காக போகுதுவோ. எல்லாம் அவன் தலை எழுத்து. எல்லாம் காலமே கலிகாலம் ஆகி போச்சுங்க. காலம் கேட்டு குட்டிச்செவராகி போச்சு. அது சொன்னையே, அது வாஸ்தவம். நம்ம நந்தினி தலையில் உன்னை ஆண்டவன் என்ன எழுத்து எழுதியிருக்கிறானோ, பொறுத்திருந்து பார்க்கலாம். மீனாட்சி அக்கா, மடன் இன்னைக்கே வேலை பார்க்கறக்கு ஆரம்பிச்சிடலாம்க்கா. ஆமாக்கா, அப்பத்தான் சட்டு புட்டுன்னு ஒரு 10 பணத்தினால் கண்ணில் பார்க்க முடியும்க்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா. சரி ருக்கு, சரி அம்சா, உங்க விருப்பப்படியே இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம். ருக்கு, அம்சா, நீங்க 2 பேரும் இந்த எலுமிச்சை மரத்தை நாளானாலும் அரிஞ்சு வைங்க. நான் மிளகு பொடி மட்டும் ஒள்ளுல மிளகாயை போட்டு நல்லா இடிச்சு எடுத்துறேன். ஐயோ அக்கா, ஒள்ளுலையெல்லாம் மிளகாய் போட்டு இடிச்சா காந்தால மூக்குல ஏறுமுக்கா. ஐயோ, கையெல்லாம் எரிச்சு பிடிச்சிக்கு. அந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டாமாக்கா. ஐயோ ஆமாக்கா, பேசாம நான் வேணா மிளகாய் கொண்டு போய் எங்கள் வீட்டில் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேனுக்கா. நீ ஒன்றும் போட்டு ஒள்ளில் இடிக்க வேண்டாம். ஆமாம் போங்க, நல்லாத்தான் சொன்னீங்க போங்க. நான் இடிக்காத மிளகாயா ருக்கு, அம்சா, அதெல்லாம் ஒன்றுமில்லை. நான் இடிச்சு போடுவேன். பின்னையும் ஒள்ளில் போட்டு இடிச்சு நல்லா சளிச்சு ஊறுகாய் தாளிச்சா சும்மா ஜம்முன்னு இருக்கு.
ஐயோ அக்கா கையெல்லாம் எரிச்சு பிடிச்சிக்கும்க்கா, மறுபடியும் உங்களால ஒரு வேலையும் செய்ய முடியாது, சொன்னா கேளுக்கா. ஆமாக்கா, நீங்க சொல்றத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குதுக்கா. அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பிள்ளைகளா, அதெல்லாம் இடிச்சு போடலாம். நான் இடிக்கிறேன். நல்லா ஒள்ளில் போட்டு இடித்து நல்லா கல்லுப்பை போட்டு ஊற வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சோம்னா 4 ஊருக்கு கமங்கோன்னு ஊறுகாய். சும்மா தொழிலில் முன்னேற முடியுமா? நம்ம கை பக்குவத்தையெல்லாம் எடுத்து விட்டாத்தானே ஆகு. நீங்கள் சொல்கிறதும் சரி தேக்கா, நம்ம ஊறுகாய்க்குன்னு தனி ஒரு அடையாளம் வேண்டாம். எங்கள் மீனாட்சி அக்கா கை பக்குவம்னா கை பக்குவம் தான். ஆமாம் மீனாட்சி அக்கா, எங்கள் மீனாட்சி அக்கா கைப்பக்குவமே கைப்பக்குவந்த. அக்கா நீங்களே முதன்னு உங்கள் கையால் ஆரம்பிச்சு விடுங்கக்கா. நீங்கள் ஒரு 2 வாரத்தை அறிஞ்சு கொடுங்க, அப்புறம் நாங்கள் ஆரம்பிச்சிட்றோம். ஆட இதில் என்ன கைப்பக்குவம் வேண்டி கிடக்குது? எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கல்ல கைப்பக்குவமா? பேசாமல் உட்காந்து எலுமிச்சம்பழத்தை அறியுங்க. நான் போய் அந்த மிளகாயி இங்கேயே ஐயா வீட்டில் ஒரு ஒன்று கடந்தது, அது ஏதோ பழங்காலத்து மர உள்ளாட்டக்குது பிள்ளையில. நான் போய் அதை எடுத்துகிட்டு வந்து ஓட்டு இடிக்கிறக்க ஆரம்பிக்கிறேன். சரிக்கா சீக்கிரமா வாக்கா. சரி பிள்ளைகளா, இதை இப்போ வந்துடுறேன். நீங்கள் உட்காந்து அரிஞ்சிட்டு இருங்க. வீட்டுக்குள்ளே 2 கத்தி இருந்தது, எடுத்துகிட்டு வந்து அறிங்க வாங்க. அக்கா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சீக்கிரம் வாங்கக்கா. இதை இப்போ வந்துடுறேன், நீங்கள் ஆரம்பிங்க. அம்சா எத்தனை நேரம் தலையிலேயே வச்சுட்டு நின்றுட்டு இருக்க போற, கீழே இறக்கி வெய்ய இந்த எலுமிச்சம்பழத்தை. ஒளிமயமான எதிர்காலம் எங்கள் உள்ளத்தில் தெரிகிறது. நீ சொன்னது சரிதான் அம்சா, ஒளிமயமான எதிர்காலம் நம்மளுக்கு ஆரம்பமாகுது. அப்பனே விநாயகா, நாங்க முதன்னு ஒரு வியாபாரத்தை பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்களுக்கு நீதான் துணையா இருந்து இந்த தொழிலை நல்ல முறைக்கு நடத்தி கொடுக்கணும் விநாயகா. என்ன மீனாட்சி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற நீ? ஏன் ஏமாமா என்னாச்சு இப்போ? ஏன் மீனாட்சி, இப்ப எதுக்கு நீ மிளகாய் கொண்டு போய் ஒள்ளுல போட்டு இடிச்சிட்டு இப்படி தும்மிட்டு கிடக்குற? அதுவா மாமா, நாங்க வாரி எலுமிச்சம்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க மாமா. அதான் சரி ஊறுகாய் போடுறதுக்கு இன்னைக்கே ஆரம்பிச்சிடலான்னு ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்துட்டு இருக்கிறோம். அது சரி உள்ள, அது கிணத்துக்கு மிளகாய் கொண்டு போய் ஒள்ளுல போட்டு இப்படி இடிச்சிட்டு இருக்கிற, காத்தால கொஞ்சமா ஏறுதுன்னு வாரு. ஆச் ஆச் ஐயோ ஏம்பில்ல, அருவு கட்டவளை கொண்டு போய் மில்லில் கொடுத்துருந்தா ஆச் ஆச் அவன் அரைச்சு கொடுக்க, அது கிணத்துக்கு கொண்டு போய் இப்படி போட்டு இடிச்சிட்டு இருக்கிற. ஆச் ஐயோ. என்னென்ன எங்க பக்கத்துலயே முன்னால் நிக்க முடியலையேட்டக்குது. ஐயோ சாமி, நம்மளால இங்க நிக்கவே முடியல. இந்த காந்தாளத்துல எப்படித்தே இங்க உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஐயோ, இந்த வர மிளகாய் கொண்டு போய் இடிச்சா கொஞ்சமா நாஞ்சியில் ஏறுது. ஆச் ஆச். ஐயோ மாமா, அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமில்ல. அது கொஞ்சம் மூக்கில் ஏறாமையா இருக்கு, அது ஏறத்தேன் செய்ய. அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தது எப்படி வியாபாரம் பண்றது, நல்ல முறைக்கு பொருள் தயாரிக்கிறது. அது சரி மீனாட்சி, அதுக்கு வேண்டி இத்தனை கஷ்டப்படணுமா? ஐயோ, எனக்கு இங்க நிக்கவே முடியல, மூச்சே அடைச்சிக்க மாட்டேக்குது. முள்ளில் கொண்டு போய் கொடுத்துருந்தா அவனை அரைச்சு கொடுத்துருக்கு போறேன், அதுக்கு என்னத்துக்கு நீ ஓட்டு இப்படி குத்திட்டு கிடக்குற? ஐயோ மாமா, அதெல்லாம் நம்ம கைப்பட குத்தி எடுத்து நம்ம தாளிச்சோம்னாத்த ஊறுகாய் 4 ஊருக்கு மணக்கு மாமா. நம்மளுக்குன்னு ஒரு கை பக்குவம் இருக்குதல்லங்க, நம்ம உடலுக்குன்னு ஒரு தனி மதிப்பு வேணுமில்ல. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, நீங்க அந்த பக்கம் போங்க. என்னாலேயே நிக்க முடியல, மிளகாய் ரொம்ப காந்தல் ஏறுது மாமா. ஆச்சு அண்ணா, நாங்களுமே அக்கா கிட்ட சொன்ன முதல்லயே இதுல ஓட்டு இடிக்க வேண்டாம், மூச்சு அடைச்சுக்கும்னே. அக்கா தான் கேட்கலீங்கண்ணா. ஆமாண்ணா, நாங்கள் முதல்லையே சொன்னோம், அக்கா தான் நம்ம ஊறுகாய்க்குன்னு தனி கைப்பக்குவம் வேணும்னு ஒள்ளுல போட்டு இடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கனாலும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சும்மா ஒரு வியாபாரத்தை பண்ணணும்னு நினைச்சா போதுமா அம்சா? நம்ம நேர முடிஞ்ச முழு உழைப்பு கொடுத்தோம்னாத்த எதுவாக இருந்தாலும் அதில் முன்னேற முடியும். நம்ம ஊறுகாய்க்குன்னு தனி ருசி வேணுமல்ல, அன்ற கைப்பக்குவத்தை முழுசா காட்டினாத்தேன் ஆகு. நாங்க சொன்னா மட்டும் நீங்க கேட்கவா போற மீனாட்சி? என்னமோ பண்ணு. சரி எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க, நானும் உங்களுக்கு உதவியா இருக்கிறேன்.
மாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்களால் இந்த மிளகா காந்தலில் நிற்க முடியாது. எனக்கே இங்கே நிற்க முடியல சித்தா. அந்த பக்கம் போங்க. இல்ல மீனாட்சி, நீங்க எல்லாரும் இத்தனை கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற போது நான் மட்டும் எப்படி அந்த பக்கம் போய் நிக்க முடியும்? எனக்கும் ஏதாவது வேலை இருந்தா கொண்டாங்க. எலுமிச்சங்காய் எல்லாம் அரிஞ்சிட்டீங்களா? நான் அரிஞ்சு கொடுக்கட்டா? அண்ணா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாங்களே அரிஞ்சிட்டோம். நீங்கள் நாளைக்கு எங்களுக்கு தாளிக்கிறதுக்கு வேணா ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியா ருக்கு? சரியானா ருக்கு, இந்த மிளகு பொடியே இந்த ஊறுகாய்க்கு அளவா இருக்கு. காரம் அளவாத்தே இருக்கு. நீங்க எல்லாத்தையும் அரிஞ்சிட்டீங்கல்ல. வீட்டுக்குள்ள கண்ணாடி பாட்டல் வச்சிருக்கிறேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். அதுலயே போட்டு உப்பு போட்டு குளிக்க வைக்கலாம். ஒரு 4 நாளைக்கு ஊறுச்சுன்னா அப்புறம் தாளிச்சுக்கலாம். என்னக்கா சொல்றேன்? 4 நாளைக்கு ஊறணுமா? அட ஆமா அம்சா, அப்பத்தான் ஊறுகாய் நல்லா இருக்கு. எதை செஞ்சாலும் முழுசா செய்யணும். ஆத்திரமா 2 நாள்ல போட்டு குளிக்கி தாளிச்சு அந்த ஊறுகாயும் கெட்டு போச்சுன்னா அப்புறம் மறுபடியும் நம்ம ஊறுகாய் வாங்குவாங்களா? சரிக்கா, நானும் கூட நாளைக்கே தாளிச்சு நாளைக்கே வியாபாரத்துக்கு போயிடலான்னு நினச்சேன். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அக்கா சொல்கிற மாதிரியே செஞ்சிருவம்சா. அப்போத்தான் அக்காளோட கைப்பக்குவம் மாதிரியே அப்படியே டேஸ்ட் மாறாமல் இருக்கு ஊறுகாய். சரி அண்ணா, இருங்க நான் போய் அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வரேன். எங்கனால நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஏன் ருக்கு? ஏன் அம்சா? ஐயோ அண்ணே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க? நாங்களும் அக்கா கூட சேர்ந்து வியாபாரம் தானே பண்ண போகிறோம். எங்களுக்கும் இதில் லாபம் இருக்குதல்லண்ணே. அப்புறம் என்ன இப்படி பேசுகிறீங்க? ஆமாண்ணே, என்னென்ன இப்படி கேட்டுட்டீங்க? எங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லைண்ணே. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேண்ணே. சரிம்மா சரிம்மா. இந்த ருக்கு, இந்த பாட்டில் நான் கல்லுப்பு போட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அந்த அரிஞ்ச எலுமிச்சங்காய் எல்லாத்தையும் இதில் போட்டு ஒரு குலுக்கி வை. அத்தனைதான் ருக்கு. இப்போ என்ன ஆரமாச்சுன்னு பார்த்தியா? மிளகு பொடியும் இடிச்சாச்சு, எலுமிச்சங்காயும் அரிஞ்சு ஊற வச்சாச்சு. உனி ஊறுச்சுன்னா தாளிச்சா தீந்துச்சு. அக்கா 4 நாள் எல்லாம் ஒன்றும் ஊற வேண்டாக்கா. ஒரு 2 நாள் ஊறுனா போது, தாளிச்சிடலாம். சரி அம்சா, பார்க்கலாம். 2 நாளில் நல்லா ஊறிடுச்சுன்னா பழம் நல்லா பழுத்துட்டே இருக்குது. ஊறிடுச்சுன்னா தாளிச்சிடலாம். இல்லைன்னா 4 நாள் ஆகட்டும். இப்போ என்ன அவசரம்? சரியானாக்கா. சரி, எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு ஒரு பஸ் ஓத்துத்தீங்களா? நடங்க. ஆமாக்கா, எனக்கும் ரொம்ப பசிக்குதுக்கா. சரி அம்சா, நாடா சாப்பிடலாம். ஆனால் என்ன, நேற்று வச்ச பழைய கஞ்சிதே இருக்குது உள்ள, குடிச்சுக்குவியா? அக்கா அதெல்லாம் ஜம்முன்னு குடிச்சுக்குவேன். பழைய கஞ்சிதே உடம்புக்கும் நல்லது. பேசாமல் நடக்கா நீயே. சரி ஆனா நடங்க. அம்மா என்னம்மா பண்ற? என்னம்மா இது மாத்திரை கையில வச்சுட்டு உட்காந்துக்கிற? ஏமா, ஏதாவது உடம்பு சரியில்லையாம்மா? தலைகேது வலிக்குதா? காய்ச்சல் அடிக்குதா? அடி கூறு கட்டவளை, எனக்கு தலை வலிக்குது காய்ச்சல் அடிக்குதுன்னா நான் என்னத்துக்கடி மாத்திரை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற? டக்கு டக்குன்னு எடுத்து முழுங்க மாண்ட. அப்புறம் எதுக்குமா மாத்திரை கையில வச்சுட்டு உட்காந்துருக்கிற? ஏமா கோவமா இருக்கிற? எல்லாம் அந்த செல்லத்தோரனால தாண்டி. இத்தனை பேரத்துக்கு மத்தியில வீதியில வச்சு என்னை என்னென்ன கேள்வி கேட்டுட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டு போனா அவனை என்ன சும்மா விட மாட்டேன்டி. அம்மா என்னம்மா சொல்ற? அதுக்கு இப்ப என்னம்மா பண்ண போற நீயே? அடியை மீனா, இத்தனை நாளா என்ற மூஞ்சி கூட தலை நிமிந்து பார்க்காத என்ற மகன் செல்லத்துறையவே எனக்கு எதிராக திருப்பி விட்ட அந்த மீனாட்சிக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுடி. அம்மா என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அடியை மீனா, இது சாதாரண மாத்திரை கிடையாதுடி. இது பேதி மாத்திரை. ஐயோ அம்மா, என்னம்மா பண்ண போற நீ? அடியை மீனா, எப்படியாவது இந்த மாத்திரையா அந்த மீனாட்சிக்கு கலந்து கொடுக்கணும்டி. அம்மா புரிஞ்சுது